ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கௌபாய் பீபாப்போட எபிசோட் 1. இது ஒரு கிளாசிக் அனிமே. ஸ்டார்ட் பண்ணலாம். கதையோட தொடக்கத்தில் நம்மளுக்கு வந்துட்டு 2071 அந்த மாதிரி ஃப்யூச்சர் டைம்லைன் தான் சம்திங் அந்த மாதிரி காட்டுறாங்க. எடுத்தோடனே வந்துட்டு ஹீரோவை தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அதோட கல்ச்சர் எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு ஒரு செகண்ட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஹீரோவோட ஒரு கோவொர்க்கர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஹீரோவுக்கு சாப்பாடு செஞ்சிட்ருக்கிறாரு. ஹீரோ ஓகே சரி ரைட்டு ரெடி ஆயிடுச்சா போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாரு. நம்ம இவரும் வந்துட்டு நான் உனக்கு பீஃப் சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு அந்த சமயம் வந்துட்டு ஒரு பவுண்டி ஆஃபர் வந்திருக்கு. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்க இதே டைமில் ஹீரோ வந்துட்டு கேட்குறாரு, நீ பீஃப் தானே சமைச்ச அப்படின்னு கேட்குறாரு. அது பீஃப் இல்லை, பீஃப் மாதிரின்னு சொன்னோன்னே இது பீஃப் மாதிரி இல்லை, இது வேற என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தி வந்துட்டு நம்ம கோவர்க்கர்கிட்ட பேசுகிறாரு. எஸ், முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இவங்க 2 பேரும் பவுண்டி ஹண்டர்ஸ் தான். நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளேயில் ஒருத்தர் பேர் காமிச்சிருச்சுல அமிகோஸ்னு, அவரோட பவுண்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஹீரோ இப்போ ரெடி ஆகி ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல இருந்து வேற எங்கேயோ கிளம்ப ரெடி ஆகுறாரு. அங்கேருந்து அவரோட ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துக்கிட்டு அவரோட ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கு பறந்து போகிறாரு. அது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ராக் லைக் பிளானட் மாதிரி இருக்குது. அங்கே போனால் அந்த இடம் பார்க்குறதுக்கு நம்ம இப்போ இருக்கிற பூமி மாதிரியே இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் எபிசோடு பார்க்குறப்பயே. இது என்னது ஒன்றுமே புரியலையே, அப்படி தான் இருக்கும். போக போக தான் டைம் லைன்லாம் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு பாரில் 3 கிழவனுங்க உட்காந்து சீட் ஆடிட்டுருக்குறாங்க. இதே நேரத்தில் ஒரு பொண்ணும், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணும் அதோட ஒரு பையன் வராங்க. அந்த பையன் யாருன்னா நம்மளோட பவுண்டி தான். அதாவது நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ண போகிற பவுண்டி இவன் தான். இவனோட பவுண்டியை கலெக்ட் பண்ண சொல்லி தான் டாலர்ஸ் கணக்கில் பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ வந்துட்டுருக்க அதே டைமில் அந்த பவுண்டி இருக்கிற இடத்த சுற்றி போலீஸும் ரெடி ஆகுறாங்க. இவன் தனியாக அந்த கடைக்காரனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று காட்டுறான். இது மோர் லைக் உங்களுக்கு எப்படி ஈஸியாக சொல்லணுன்னா, அது வந்துட்டு இந்த இருமுகன் படத்தில் விக்ரம் யூஸ் பண்ணுவார்ல அந்த மாதிரி. இதை யூஸ் பண்ண உடனே பாடி வந்துட்டு 10x ஸ்பீடில் ஹைப்பராக ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் ஹல்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார்ல, அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் இது புரியறதுக்கு உங்களுக்கு பெரிய விஷயமே தேவையில்லை. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது பர்மனெண்ட்டு, இது டெம்பரவரி மாதிரி. அதுக்கப்புறம் வர்ற போலீஸை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பவுண்டி போட்டு அடித்து நாக் அவுட் பண்ணிகிட்ருக்கிறாரு எல்லாத்தையுமே. அதாவது இப்போ வர இந்த புல்லட்ஸை கூட வர லைட் ஸ்பீடில் டாச் பண்ணி நகர்ந்து அவங்கள சுட்டு கொல்ல முடியும். அந்த ஸ்பீடில் தான் நம்ம பவுண்டி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. நான் ஏன் பவுண்டின்னு சொல்கிறேன்னா, இந்த கேரக்டர் நோ மோர் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி இந்த கேரக்டர் லாஸ்ட் லாங் வரைக்கும் இருந்துச்சுன்னா அடுத்ததுலேருந்து நேம் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம பவுண்டி எப்படி அதை டேக்கிள் பண்ணுறாருன்னு காட்டுறாங்க. அந்த ஃபைட்டும் அதே இடத்துல முடியுது. இவன் இங்கே எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்ருக்கிற இதே டைமில் நம்ம ஹீரோ வந்துட்டு காலையில் சாப்பிட்ட சாப்பாட்டை நினச்சி ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டுருக்கப்ப சேம் டைம் அவரோட ஸ்பேஸ்ஷிப்லேயும் ஃபியூயல் சுத்தமாக தீர்ந்து போகுது. சரின்னு ஒரு இடத்துல அதை பார்க் பண்ணிவிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போகிறாரு. பார்த்தா சேம் டைம் அதே ரெஸ்ட் ரூமில் தான் நம்மளோட பவுண்டி, அதாவது அங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார்ல, அவர் அதே இடத்துல தான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கிறாரு. அந்த மருந்து யூஸ் பண்ண எஃபெக்டில் உட்காந்துருக்கிறாரு. வெளியே அந்த பொண்ணு இருக்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் தான் பவுண்டி அப்படிங்கிறத இவன்ட்ட ஒரு பேச்சு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. அவரை இடித்து அந்த பொண்ணை கீழே தள்ளிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட இருந்து சாப்பாடை எடுத்து திருடி சாப்பிட்டுட்டு இருப்பார் நம்ம ஹீரோ. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு மட்டும் எடுத்துருக்க மாட்டார். நிறையா பொருளை நம்ம ஹீரோ சுட்டு தான் வச்சுருப்பார். ஏன்னா தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கூல் கை மாதிரி ஆக்ட் பண்ணாலும் விஷயத்தில் கண்ணாக இருப்பாருங்கிறத இந்த சீனில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவன் கூட பேசுகிறத பார்த்துட்டு அந்த பவுண்டி வந்து ஒரு ஹீரோ கழுத்தை பிடிப்பாரான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை விடு அப்படின்னு சொன்னோடனே இவன் நம்ம பாக்கெட்டுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ஹீரோ அப்படியே படுத்துருவான். சரி கோவர்க்கர் வந்து என்னடா இங்கே படுத்துருக்கிற அப்படின்னு கேட்குறப்ப, நான் வேலையை ஆல்ரெடி முடிச்சிட்டேன், அதாவது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ கையில் அந்த பிளட் ஐ அந்த லிக்விட் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக அதுலேருந்து கட் பண்ணால், அதாவது நம்ம பவுண்டிகிட்ட இருந்து வாங்குற மாதிரியே ஒரு பையர் மாதிரியே வந்துட்டு நம்ம ஹீரோ போய் உட்காந்துருக்காரு. அந்த பவுண்டியும் வந்துட்டு சரி ஓகே நம்மள்ட்ட பை தான் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்டு பேச்சு கொடுத்துட்ருக்க இதே டைமில் பவுண்டி வந்துட்டு செக் பண்ணுறான். என்னோடய பொருளை பாருங்கன்னொடனே அது காணாம போயிடுச்சு. என்ன இதை தான் தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காட்டணுன்னே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அடே நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருசாக ஏதோ ரிவீல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு.
உடனே 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் டைம் அந்த குரூப் இருக்குல்ல, ஒரு குரூப் வந்துட்டு நம்ம பவுண்டியை துரத்திட்டு இருந்துச்சுல்ல, அதே மாதிரி குரூப் வந்து துரத்துது. அப்படி துரத்திட்டுருக்க இதே டைமில் ஒரு புல்லட் தெரியாமல் அந்த பொண்ணு வயிற்றில் பட்டுருச்சு. பார்த்தா அந்த பொண்ணு வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே பிளட் லைக் லிக்விட் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய சேஸ் நடக்குது அதே இடத்துல. அந்த குரூப்பும் சரி, நம்ம ஹீரோவும் சரி, ஒரே நேரத்தில் இந்த பவுண்டியை வெறி கொண்டு துரத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆள் வந்துட்டு ஆல்ரெடி பிளட்டை யூஸ் பண்ண அதே வெறியில் போயிட்டுருக்கிறாரு. இதே வெறியில் போயிட்டுருக்கிறப்ப நம்ம பவுண்டி ஒரே அடியாக மேலே தூக்கிடுறாரு. ஹீரோவும் வந்துட்டு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. பார்த்தா வந்துட்டு மேலே போகிறாங்க. மேலே வந்துட்டு ஒரு பெரிய டீமே இருக்குது. இவன் இந்த மாதிரி இவன் கூடயே போயிட்டு இருந்தான், நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மைண்ட் செட்டில் அதே பொண்ணு அவன் கூட இருந்த அவனை சுட்டு கொலை பண்ணிடும். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்குறப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்கும். ஆனால் எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த டீம் அந்த பவுண்டியை கலெக்ட் பண்ண வந்தாங்களா சம்திங் என்னன்னு தெரில, அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஃபுல்லாக அடித்து நாக் அவுட் பண்ணிடுவாங்க. இதோடைய எபிசோட் 1 முடியுது.